வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில்
இருக்குது. வாங்க மோனிகா. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான், ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla, selfie pulla, selfie pulla. பண்ணாமல ஃபில்டர் ஒண்ணும் போடாமல உன் முகத்தை பார்க்கும் போது நெஞ்சம் அழுது. ஐஸும் இல்ல அல்வாவும் இல்ல, உன் பேர் சொன்னா நாக்கெல்லாம் தித்துக்குது. தண்ணிக்குள்ள நான் முங்கும் போதும் உன்னை நினைச்சாலே எங்கெங்கோ பத்திக்குது. விரலுக்கு பசி எடுத்து உயிர் கொடிக்க, நகை வச்சு ஒன்னா கொஞ்சம் அது கடிக்க. மொத்தத்துக்கு பசி எடுத்து ஆட்டம் பிடிக்க, முத்த ஒண்ணு தாய நானும் பாடம் பிடிக்க. Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a காலையில காதல் சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலத்தே நிலவு புனவரியா. வேகத்துல சாக்லேட்னா வேகத்துல ராக்கெட்னா நிலவில் டெண்டடிப்போம். Are you ready-யா? அட ராக்கெட் ஒன்னா நீயோ ரெண்டு பண்ணா, அந்த ஜூபிட்டரில் 3 மொத்தம் 63. அந்த நிலவங்க எல்லாம் இங்க தேவையில்ல, கண் ரெண்டும் போதாதா வாடி புள்ள. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீயும் சேரும் போது தாறு மாறுதான், ஃபேஸ்புக்கில் பிச்சு கேட்கும் லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla,
பேர்? லெக்ஸன். ஓகே, உங்களோட பேர்? சரி, இன்றைக்கி உங்களோட திருமணம்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? யார் அனுப்பியிருக்காங்க எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? யாராக இருக்கும்? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கலாம், உள்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம், பொண்ணு சைட்லேருந்து வந்திருக்கலாம், மாப்பிள்ளை சைட்லேருந்து வந்திருக்கலாம். கூடுதலாக யாராக இருக்கலாம்? சரி, 2 பேருக்காகவும் விஷ் பண்ணி ஃப்ளவர் பொக்கே வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது, அதை பார்க்க முதல் பேர் யார் அனுப்பியிருப்பாங்க? யாராக இருக்கலாம்? மாப்பிள்ளை, உங்களோட சைட்லேருந்து வந்திருந்தா யாராக இருக்கு? எங்கள் சைட்லேருந்தா மாமியார். மாமியோட பேர்? மதனா. எங்கே இருக்காங்க? சரி. ஓகே, வேறு? சரி, உங்களோட சைட்லேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். அடுத்தடுத்ததான் உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. ஓகே, 2 பேருக்காகவும் சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது, அதையும் வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, 2 பேருக்காகவும் கப்பல் வாட்ச் வந்திருக்குது, அது உங்களுக்கும் மற்றது அவருக்கும். சரி, யார் அனுப்பியிருக்கலாம்? யாரா இருக்கும்? சரி, பொண்ணு சைட்லேருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? தெரியலையா? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் வெட்டிங் கிஃப்டாக வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? வாங்க கெஸ் பண்ணுங்க பாப். ஓகே, என்ன வந்திருக்கும்? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப். என்ன வந்திருக்கு? காசு. ஓகே, வெளியில் எடுங்க பாப். ஓகே, எவ்வளோ வந்திருக்கலாம்? எவ்வளோ மாதிரி இருக்கு? 30, கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு இல்லை? 20. ஓகே, உங்களோட வெட்டிங்காக அதில் 25,000 காசு வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் இருக்குது, அதில் யாருன்னு சொல்லியும் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா? ஓகே, இப்போ நான் ஒரு க்ளூ ஒன்று தான் மாப்பிள்ளை சைட்லேருந்து தான் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? அவங்களா தான் இருக்குமா? வேறு யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இருக்கலாம், புழுவாய் வாதான். கூடலாம் அவங்க தான். சரி, இங்கேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? இங்கேருந்து வந்த சொல்லிடலாம், அது புரியல. வெளிநாட்டில் தான் வந்திருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட்டை பார்ப்போம். பார்த்துட்டு யாருன்னு சொல்லியும் பார்த்துருவோம். ஓகேயா? ஓகே, சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் 2 பேரும். நீங்களும் அப்பாவும் நிற்கிற மாதிரி உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா உங்களோட மாமா, மாமி, தவமன், வதனா சுவிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த நேரத்தில்? எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து வருமானு சொல்லி? ஓகே, அவங்க இந்த நிகழ்வுல இல்லாட்டியும் அவங்க சார்பாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது மாமிக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா பொண்ணு? ஓகே, சரி, உங்களோட மாமா, மாமி சார்பாகவும், மிக்கி சார்பாகவும், பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம். சரி.